ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல சுகம்பலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாசியிலே சுவாசத்திற்காக ஸ்தோத்திரம், எதிய துடிப்புக்காய் ஸ்தோத்திரம், அவயவங்கள் சீராய் இயங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடமும் எங்கள் பிரயாணத்தில் பாதுகாப்பும் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீர் எங்களுக்கு விலக்கி காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னவர் எங்கள் குறைவில்லாமல் காத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தீமை நன்மையினாலே முடிய பண்ணினவர் உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. இந்த வழியிலும் கூட கர்த்தாவே, மகிழ்ச்சியோடு கூட முதலாவது உம்முடைய பாதத்தை தொட்டு உம்மை பார்த்து விட்டு உம்முடைய வசனத்தையும் வார்த்தையும் வாக்குத்தத்தங்களையும் கேட்டுவிட்டு எங்கள் வேலை தொடங்க இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் அதிகாலையில் உம்மை தேடும் பொழுது அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும், அந்த நாளுக்குரிய பலனும் அந்த நாளுக்குரிய பாதுகாப்பும் நீ தருவருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவான் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன்.
காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கைகளை உயர்த்தி, காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு, காத்திடுவார் கிருபையாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் பேதுருவின் கையை பற்றி தூக்கி எடுத்து அவனை நீரில் மூழ்கி போகாதபடி தூக்கி எடுத்து நடக்க வைத்த உம்முடைய கரம், பேதுருவின் மாமியின் ஜுரத்தை நீக்கின கையை பிடித்து தூக்கி விட்ட பொழுது அவள் எழும்பி நின்று பணிவிடை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை மகத்துவமான உம்முடைய கரம், காற்றையும் கடலையும் அதற்றின உம்முடைய கரம், அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கின உம்முடைய கரம், அநேக பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினவருடைய கரம், கண்கள் இல்லாதவர்களுக்கு கைகளினாலே நீர் அளித்த அற்புதமான கண்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதே இயேசுவின் வல்லமையினாலே, காயப்பட்ட உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே இதோ எங்களையும் நீ கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக. விசேஷமாக உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம், உம்முடைய கரம் அதிசயம் செய்கிற கரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட உம்முடைய கரத்தினாலே மோசேயை மூடினது போல எங்களையும் மூடி உம்முடைய கரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து தம்மை உம்மை வெளிப்படுத்தும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் வியாதியின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, நோயின் மத்தியிலே, பலவிதமான இக்கட்டுகளின் மத்தியிலே, மரண இருளிலே, கடன் மத்தியிலே, தேவையில்லாத குழப்பங்கள் மத்தியிலே, பிரிவினைகள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் அவதி வரும்பொழுது உம்முடைய கரம் அவளோடு இருந்து அவர்களை நீர் அதிலிருந்து அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வரும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் கரம் ஒவ்வொரு வீடுகளிலும் புறப்பட்டு போய் யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ, உம்மை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கிறாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற இயேசுவின் நாமத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மீதும் உம்முடைய பலத்த கரம் வைக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பலத்த கரம் வைக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். வீடுகளிலே பிசாசின் அடிமைத்தனத்திலே பிசாசினாலே வாதிக்கப்பட்டு அவதி உருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய பலத்த கரம், ஓங்கிய கரம் உடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓங்கிய கரம் வைத்து அந்த பிசாசுகளை அதட்டி வெளியே அனுப்பும்படியாக நோக்கி நம்ம அன்றாடு. எல்லா வியாதியின் கூறுகள், எல்லா கேன்சர் கட்டிகள், எல்லா சாதாரண கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக எல்லா கரங்களை உயர்த்தி ஆரோனை போல, ஊரை போல, மோசே போல திறப்பில நின்று நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த பொழுது, தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவன் முன் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வதித்தது போல கர்த்தர் இப்பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஓ, மரண பயத்திலும், வியாதியிலும், பலவீனத்திலும் இப்பொழுது என்னால் எழுந்திருக்க கூட முடியலையே,
என்னால கேட்க முடியலையே, என்னால பார்க்க முடியலையே, என்னால நடக்க முடியலையே என்று வேதனையோடு கூட உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவாங்கன்னா, இப்பொழுது நான் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. இதுதான் பேதுருவின் கூற்று. எங்களிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட, எழும்பி நட, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் இயேசுவின் நாமத்தை அனுப்புகிறேன். எல்லா நாவுகளும் அறிக்கிடுகிற நாமம், உலகத்திலே உயர்ந்த நாமம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவின் நாமம், எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு இயேசுவின் நாமம், எல்லா குறைவுகளுக்கும் தீர்வு இயேசுவின் நாமம், எல்லா மலட்டு தன்மைகளுக்கும் தீர்வு இயேசுவின் நாமம், எல்லா சாபங்களுக்கும் தீர்வு இயேசுவின் நாமம், எல்லா வறுமைக்கும் ஒரே தீர்வு ஐஸ்வர்ய சம்பரனாகிய இயேசுவின் நாமம். குறைவுகளை நிறைவாக்குங்க. சாட்சிகளை எழும்புங்க. சாட்சிகள் எழும்பட்டும். சாட்சிகள் எழும்புவதா நீங்கள் ஜீவன் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். புதிய பலன் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பழையவைகள் ஒழிந்து போனதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் புதிதானதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க ஒரு புதிய மாற்றத்தை உணர்றீங்க. நீங்க ஆண்டுடைய பிரசன்னத்தை உடல்ல உணர்றீங்க. எஸ், ஒவ்வொரு வீடுகளிலும் அதை நான் பார்க்கிறேன். யூ ஃபீல் த பிரசன்ஸ். மாத்திரமல்ல, அவருடைய பலத்தை உணர்றீங்க. ஒரு காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் உங்கள் மீது இறங்கினால் எப்படி இருக்கும்? உங்க பலவீனத்துல கர்த்தருடைய பலன் இறங்கினால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பலன், எழும்புகிற பலன், ஓடுகிற பலன், நடக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க இனிமேல் பார்க்க போவதெல்லாம் புதிதா, நீங்க பார்க்க போவதெல்லாம் பரவசப்படுத்துகிறதா, நீங்க பார்க்க போவதெல்லாம் ஆச்சரியங்களா, நீங்க பார்க்க போவதெல்லாம் அற்புதங்களா இருக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை என்னையும் சாட்சியா நிறுத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த நாட்களாக நாம ஆரோனை குறித்து நாம சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஆரோனை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். நேற்று நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் எனக்கு எழுதியிருந்தீங்க, அதில் கமெண்ட்லையும் எழுதியிருந்தீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி செய்யுங்க. அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ரொம்ப எழுதுவாங்க, அவங்கள நான் விசாரிக்கணும், இப்போ எழுதுறதில்ல, கொஞ்சம் விசாரிக்க வேணும். அந்த மாதிரி அநேகர் எழுதுங்க. உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு தொட்ட விஷயங்கள், ஆமாம் நான் இந்த நிலையில தான் இருந்தேன், நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது இந்த நிலையில் இருந்தேன், கர்த்தர் என்னை தொட்ட, அவ்வளோதான், சிம்பிள். உங்களை பற்றி ஒரு பெரிய சாட்சி ஒன்றும் அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், அது போதும். அதே தேவனுக்கு மகிமை, துதி கனம் மகிமை உண்டாக இருக்கட்டும். சரி, இன்றைக்கு என்னாகும் 17ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதியை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பின்பு 1ஆம் வசனம், நம்பர்ஸ் 17. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோடு கூட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சலாகிய ஒவ்வொரு வம்சத்தானுடைய பிரபுக்களிடத்தில் ஒரு கோலாக 12 கோல்களை வாங்கி அவனவன் கோலிலே அவனவன் பெயரை எழுதுவாயாக. கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முந்தி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோராகு அப்படின்ற ஒருவன் 250 பேரை தெரிந்து கொண்டு ஆரோனுக்கு எதிராகவும், விசேஷமா ஆரோனுக்கு எதிராக தான், மோசேக்கு விரோதமாகவும் எழும்பி நின்ற பொழுது கர்த்தர் அந்த கோராகு குடும்பத்தை பூமி பிளக்க பண்ணி விழுங்க பண்ணினார். ஆமென். நீங்க நல்ல சந்தோஷப்படுங்க. ஏன்னா நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய நிலைமை இப்படிதான். பூமி பிளக்க பண்ணுவார், பூமியை விழுங்க பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, கல்லறையை பிளந்து நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். சரி, ஓகே. அடுத்து 14,700 பேர்
அதாவது 250 பேர் மற்றும் 14,700 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனுக்காக, ஆரோனுக்காக கர்த்தர் கொன்று போட்டார். நான் சொன்னேன், நேற்றே சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு ஈடாக சுமார் 15,000 பேரை ஆண்டவர் கொன்று போட்ட செயல். அதைவிட மேலாக ஒன்று சொன்னேன், 83 வயதான ஓல்டு ஆரோன் த பிரீஸ்ட். தன்னை பற்றி என்னதான் நீங்க பேசுங்க, பரவாயில்ல. என் குடும்பத்துல என் 2 பிள்ளைகளும் இறந்து போனாங்க, பரவாயில்ல. ஆரோன், நீயும் என்னை புரிஞ்சுக்கல, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கல, பரவாயில்ல. ஆனாலும் இந்த ஜனங்கள் அழியாதபடிக்கு 30 லட்சம் பேருக்கு ஒரே ஒருவன், நம்ம 15,000க்கு ஒருவன் சொல்றோம்ல, ஆண்டோடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நீங்க நல்ல மேக்ஸ் டீச்சரா இருந்தா 1:15 கணக்கு பண்ணி பாருங்க. அதோடு கூட 30 லட்சத்திற்கு ஒருவன், அவர் யாருன்னா பிரீஸ்ட் ஆரோன். அந்த சபை நடுவே ஓடுறார், வயசானவர் ஓடுறார். ஓடி, அந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமா உங்களுக்கு கவனத்துல இருக்க விரும்புறேன். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஓடினார், நடுவே ஓடி வந்து நின்றார், வாதை நிறுத்தப்பட்டது. ஓடினார்னா எங்க வந்தது? ஒருவேளை நீங்க புதுசா நீங்க பாப்பீங்கன்னா 47ஆம் வசனத்துல மோசே சொன்னபடி ஆரோனும் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அது ஒருத்தர் கூட சாகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் வந்தது நோக்கம் அதுதானே. ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவேளை நமக்குள்ள ஒரு ஆவி வேணும்னா அது என்ன ஆவியாக இருக்கணும்னா ஆரோனின் ஆவியாக இருக்க வேண்டும். ஆரோனுக்குள் இருந்த தரிசனம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனத்திற்காக திறப்பிலே நடுவிலே நிற்கிற ஒரு 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 அழைப்பு நமக்குள் இருந்தா, நமக்கு ஈடாக 15,000 பேருக்கு சமமாக ஒருத்தனை ஆரோனை மாற்றினது போல நம்மையும் மாற்றுவார். அவ்வளவு ஈடாக. ஏன்னா 30 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு ஊழியக்காரன் ஓடினார். சரிங்களா? இதுதான் பேக்ரவுண்டு. அப்ப சொல்றாரு, நீ 12 பேர்கிட்ட 12 கோல்களை வாங்குப்பா. 12 கோல்களை வாங்கி, அதை கொஞ்சம் நீங்க பின்னாடி வாசினா உங்களுக்கு தெரியும். 7ஆம் வசனம், அந்த கோல்களில் மோசே சாட்சி கூடாரத்தில் சமூகத்தில் வைத்தான். அதுக்கு முன்னாடி அப்பொழுது பிதாக்களின் வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுக்களும் ஒவ்வொரு கோல் 12 கோல்கள் அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களில் இருந்தது. அப்போ 3ஆம் வசனத்துல லேவியினுடைய கோல்களின் மேலே ஆரோனின் பெயரை எழுது கடவாய் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ 11 + 1 அல்லது 12 + 1 அப்படின்னு பார்க்கலாம், பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். பட் 12ன்னு வச்சுப்போம். சரிங்களா? 12 ஆரோன் கோல் வைக்கப்பட்டது. ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கணும். அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தின் விளைவை நீங்க பாருங்க. அப்பொழுது யார் தேவனிடத்தில் இருக்கிறார்கள், யார் தேவனிடத்தில் இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. யார் அழைக்கப்பட்டவர்கள், யார் அழைக்கப்படாதவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. யார் பரிசுத்தவான், யார் அசுத்தன் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. யாரை ஆண்டவர் நேசிக்கிறார், யார் ஆண்டவரை நேசிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வீங்க. யார் ஆண்டவரை சேர்த்து கொள்கிறார், யார் ஆண்டவரை சேர்த்து கொள்வே என்பதை புரிந்து கொள்வீங்க என்பதுதான் இங்க சேலஞ்ச். மறுநாள் 8ஆம் வசனம், மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆமென் சொல்லுங்க. அது துளிர் விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நிறுத்தி நீங்க கவனிக்கணும்.
ஆரோனின் கோல் முதலாவது துளிர்த்தது, துளிர்த்திருந்தது. நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெறும் கோல், வெறும் கோல். ஒரே இரவில் என் ஆண்டவர் அதை துளிர்க்க பண்ணினார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஈசாயின் அடிமரம் என்பது என்ன தெரியுமா? ஒரு காட்டுல மரத்தை அடியோட வெட்டிடுவாங்க. அதன் பிறகு அது அது நிறைய மழையும் வெயிலும் கண்டு ஒரு 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 துளிர்ப்பும் இல்லாமல் தான் இருக்கும் நிறைய ஆண்டுகள். திடீரென்று அடியில வேரில் இருந்து ஒரு துளிர்ப்பு தோன்றினா எப்படி இருக்கும்? இது இயேசு குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஒரு வாக்குத்தத்தம். துளிர்விட்டது, துளிர்விட்டது. நம்முடைய வாழ்க்கை கூட இங்க நான் நிறுத்திட்டு உங்களுக்கும் எனக்கு ஒரு செய்தி சொல்றேன். நம் பலராலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், பலராலே ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பலராலே பரியாசம் பண்ணப்பட்டிருக்கலாம், பலராலே இகழப்பட்டிருக்கலாம், பலராலே வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிருக்கலாம். நீ எல்லாம் ஜெபிக்கிறவனா? ஜெபம் பண்றதுனால உனக்கு என்ன பெருசா? இல்ல நீ ஒரு பெரிய பரிசுத்தவானா? இப்படி என்று பலவிதமான கேள்விகளை கேட்டு கேட்டு நம் மனதை ரொம்ப நோகு அடித்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கத்தர் கொடுக்கிற முதல் செய்தி என்ன தெரியுமா? இது ஒரு விஷுவலான வாக்குத்தத்தம் அல்ல, ஒரு செயல் அல்ல. என்னது? இது ஒரு விஷுவல் அல்ல. ஐம் சாரி, இது வந்து வோக்கலான ஒரு ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. இட் இஸ் நாட் அ வோக்கல் ப்ராமிஸ். இது எப்படிப்பட்ட ப்ராமிஸ்னா விஷுவல் ப்ராமிஸ். எல்லாரும் பார்க்கிற மாதிரி. இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்வேன். உங்க வாழ்க்கையில ஏதோ வாயில பேசுகிறதான ஆசீர்வாதம், ஏதோ பேசுகிறதான ஆசீர்வாதம் அல்ல. அநேகர் காண்கிறபடியே விஷுவல் எவிடன்ஸ் கொடுக்கிற ஒரு நாள் வந்து விட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம சொல்லிடுறோம், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, எங்களுக்கு குழந்தையை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வேலையை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு திருமணம் நடத்தி வைப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு, 23, 24, 25 சொன்னாரு. இப்படி எல்லாம் நம்ம வாயில தான் பேசி கொண்டிருப்போம். அது வோக்கல் எவிடன்ஸ் அதுதான். ஆனா இப்பொழுது ஆண்டவர் ஒரு விஷுவல் எவிடன்ஸ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இந்த காலை வேளையில அவர் துளிர்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமாச்சு, உங்களுக்குன்னு ஒரு துளிர்ப்பு. ஆல்ரெடி நாங்கள் பட்ட மரம் போல, நிறைய பேர் இருக்கிற கிராமத்திலாம் சொல்லுவாங்க, பட்ட மரம் போல நாங்கள் மாறிவிட்டோம். துளிர்க்க ஆரம்பித்து இருக்கிறது. அல்லேலூயா. நம்புறவங்க நல்ல சத்தமா கண்ணை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீ மீண்டும் துளிர்விட தொடங்கி விட்டபடினாலும், துளிர்விட செய்து விட்டபடினாலும் மக்கு ஸ்தோத்திரம். இதோ ஸ்பிரிங் காலம் முடிந்து இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில வசந்த காலம், வின்டர் சீசன் முடிந்து எங்க காலத்துல வசந்த காலம் தொடங்கி விட்டபடினாலும் மக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், மழை காலங்கள்ல எப்படி துளிர்விடும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு துளிர்ப்பை இந்த ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, அது துளிர் விட்டு பூ பூத்து. என்னங்க? பூ பூத்து. இந்த துளிர் விடுதலுக்கும்
பூ பூத்தலுக்கும் இடையில ஒன்னு ஆண்டவர் எடுத்துட்டார். அது என்ன தெரியுமா? இலை. இலை துளிர் விட்டா அடுத்து என்னதான் வரணும்? இலைகள் நிரம்ப வளர வேண்டும். அதுதான் பாட்டனி. துளிர் விட்ட பிறகு இலைகள் நிறைய வந்த பிறகு இயேசுசாமி சொன்னாரு, இலைகள் அதிகமா இருப்பதனாலே அதுல கனிகள் இருக்கும் என்று எண்ணி ஏமாந்து போன என் ஆண்டவருடைய குரலை நம்ம இப்ப கேட்க முடிகிறது இல்ல? அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார், இலைகளை வச்சு அது ஏமாற்றிட்டு. அதனாலதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்லும் சரி நியூ டெஸ்ட்மென்ட் இந்த இலைகளை கர்த்தர் பார்த்து ஏமாந்தது போதும் சபித்தார். இந்த இன்சிடென்ட்டை ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜெனசிஸ்ல இந்த இலைகள் எதை காண்பிக்கிறதுனா தன்னுடைய சுய முயற்சி, சுய சார்பு அல்லது செல்ஃப் ரைச்சியஸ் அது காண்பது. ஏன்னா இவங்க நிர்வாணமா இருக்கிறேன் என்று அறிந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணாங்க? இவங்களாகவே போய் இலைகளை பறித்து அதை கட்சிகளாக உண்டாக்கி தங்களை மறைக்க முயற்சி செய்தார்கள். இலைகள் இதைதான் குறிக்கிறது. தானா ஏதாவது செய்து சுய சிந்தை, சுய கௌரவம், சுய சித்தம், அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வெறுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இல்ல என்னால என் மானத்தை மறைத்து கொள்ள முடியும், என்னால நான் உழைத்து, நான் வேலை செய்து, நான் படித்தது எனக்கு கை கொடுக்கும், என்னால வாழ முடியும், என்னுடைய எக்ஸசைஸ்னால, என்னுடைய வாக்கிங்னால, என்னுடைய யோகாவினால என்னால நெடுநாளாய் வாழ முடியும். நத்திங் டூயிங். என்னுடைய குட் ஹேபிட்னால, என்னுடைய ஃபுட் ஹேபிட்னால என்னால ரொம்ப நல்லா வாழ்ந்துட முடியுங்க. சான்ஸே. ஆண்டவரை சாராதது எதுவும், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில தான் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில செய்து அதன் காலத்திலே தன் கனிகை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், பிராஸ்பர் ஆகும். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை நம்பி நீங்க செய்தாதான், இதோ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவின் வழியில் இல்லாமல், பரியாசக்கார் உட்காரம் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு தான் கடைசி சென்டென்ஸ் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிராஸ்பர் கொடுப்பார். என்னால செய்திட முடியும். ஆண்டவர் இப்போ எனக்கு நினைவு கொண்டு வந்தது, இப்போ சேஷ்டம். அதனாலதான் பைபிளை போராட்டம் உங்களுக்கு தெரியும். 128ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பாள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் நாளைக்கு வேணா டைம் இருந்தா பார்க்கலாம். யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, அவன் கொடிகள் சுவரின் மேலே படரும். பிரியமானவர்களே,
இலை காணோம், அங்க இலை இல்லை. அடுத்து பூ பூத்து கடைசியா என்ன நடக்குதுன்னா வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம் அல்ல, பழங்களை கொடுத்தது. இன்னைக்கு நீங்க கவனத்துல வைக்கொள்ள வேண்டிய 2வது விஷயம் என்னன்னா பூ பூத்து. இதுக்கு பைபிள்ல அநேக வார்த்தைகள் உண்டு. நீங்க வேணா கன்கார்டன்ஸ்ல இந்த பூ பூத்ததை பற்றி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3வது காரியம் வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாதுமை மரம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பைபிள்ல. எரேமியா 1ஆம் அதிகாரத்துல எரேமியாவிடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது அதுதான் சொல்வார். 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்வாரு, 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். எங்கவா? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். இங்க ஒரு கோல் வருதா? வாதுமை மரத்தின் கிளையை நான் பார்க்கிறேன். அதுல துளிர் தான் இருக்கும், பூ தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கண்கள் இப்ப காணுதா? வாதுமை எரேமியாவை பார்த்து ஆரம்பத்திலே சொன்னார், இதோ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், என் கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பரிசுத்தம் பண்ணி. திரும்ப சொல்றேன், ஆரோனை பற்றி சங்கீதக்காரன் சொல்றான் 106ஆம் சங்கீதத்துல, கர்த்தருடைய பரிசுத்தவான். நல்ல பட்டம் அது. யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பட்டம் பைபிள்ல. கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது. மகனை இழந்த ஆசாரியன், மோசேயோடு கூட திறப்பில நின்ற ஆசாரியன், ஜனங்களுக்கு நடுவே 30 லட்சம் ஜனங்களுக்கு நடுவே வாதைக்கும் மரணத்திற்கும் நடுவே ஓடி நின்றவன். அந்த ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது எரேமியாவில, அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, உன் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். கடைசி வசனம் 19ல, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்னும் செய்ய முடியாது. வாதுமை பழங்களை கொடுத்ததே. இதில் நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 12 கோள்களில ஒரு கோள். 15,000 பேருக்கு ஒருவன் ஆரோன். அப்படி ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு ஜீவனுக்காக, ஒரு ஆசாரியனுக்காக 15,000 பேரை கொண்டவர். அதை மறந்துடாதீங்க. ஆசாரியனுடைய ஜீவனுக்கு ஈடு, அவனுடைய வாழ்வுக்கு ஈடு, அவனுடைய ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு, கிரெடிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 பேர். ஏன்னா அவன் 30 லட்சம் பேருக்கு ஊழியம் செய்தவன் அவன். நீங்களும் கூட நானும் கூட அப்படி நம்ம ஊழியத்துல நம்மை கவனம் செலுத்தி ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம்னா, நம்ம 30,000 பேருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 3 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம கர்த்தரை சொல்லி ஆதாயப்படுத்துவோம்னா உங்க ஜீவன் எப்படி தான் வரும்? 3 into 3 மல்டிப்ளை பண்ணி ஒரு ஜீவனுக்கு, அதாவது உங்க ஜீவனுக்கு 9 ஆண்டவர் கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நான் சும்மா சின்ன கால்குலேஷன் சொல்றேன். அவ்வளவு ஸ்பெஷல் என்று சொல்வேன், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று சொல்வேன். நீங்க நான் அவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாருன்னு சொல்லுவேன். உங்க வாழ்க்கைக்கு
உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, உங்க குடும்ப வாழ்க்கைக்கு, உங்க பொருளாதார வாழ்க்கைக்கு, உங்கள் நிலையான வீட்டுக்கு, உங்க சரீரத்தில் இருக்கிற பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள் மறைவதற்கு யாருக்குமே கொடுக்க கூடாத இம்பார்ட்டன்ஸ, முக்கியத்துவத்தை என் ஆண்டவர் முதலாவது உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஏனென்றால் ஆரோனுக்கு அதை செய்தார். ஆண்டவருக்காக நீங்க திறப்புல நின்று பாருங்க, ஆண்டவருக்காக ஓடி பாருங்க, ஆண்டவருக்காக தாங்கி பாருங்க, ஆண்டவரை தாங்குங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சின்ன மினிஸ்ட்ரியோ பெரிய மினிஸ்ட்ரியோ எவ்வளவோ தாங்க முடியுமா? கொஞ்சம் 10 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 1,00,000 ரூபாய், உங்களால் முடிந்த அளவுக்கு, அல்லது ஊழியத்தை எடுத்து செய்யுங்க. ட்ராக்ஸோ, சின்ன நியூ டெஸ்டிமெண்ட்டோ, ஒரு பைபிளோ, அல்லது உங்க மொபைல் இருந்து சில வசனங்களோ, இப்போ நம்ம அனுப்புற இந்த செய்தியை நீங்க கூட நிறைய பேருக்கு அனுப்பலாம். என்ன முக்கியத்துவம், ப்ரியாரிட்டி என்ன, வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ்? ஆனா ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. நான் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனாலும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக, ஒரு விஷுவல் மிராக்கலாக அது பார்க்கப்பட்டது. அது சாட்சியின் கூடாரத்திலிருந்து வெளியே வந்த பிறகு, நாளைக்கு முடிஞ்ச சில வசனங்கள் சொல்றேன். ஏன்னா எபிரேயர்ல எப்படி அந்த இன்னும் கூட அந்த கோல் எப்படி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது, மன்னா, புளிப்பில்லாத மன்னா, 10 கற்பனைகள் அடங்கிய அந்த கற்பலைகள், அப்போதும் ஆரோனின் கோல் வசனம் இருக்கிறது. இன்று வரைக்கும் ஆண்டவர் இன்று வரைக்கும் நினைவில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்று வரைக்கும் அது பேசப்படுகிறது என்று சொன்னால், நீங்க ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைத்த ஆண்டவர் அதை தூக்கி சுமக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஜீவன்லாம் அவ்வளவு பெருசு ஆண்டவருக்கு, உங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு அவ்வளவு பெருசு. உண்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவர் பார்வையில நீங்க அவருக்காக ஓடுவீங்கன்னா, அவருக்காக முழங்காலில நிற்பீங்கன்னா, அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வீங்கன்னா, அவருக்காக கொடுப்பீங்கன்னா, அவருக்காக பரலோகத்தில் ஆத்துமாக்களை சேர்ப்பீங்கன்னா, உங்க குடும்பம் அவருக்கு முக்கியம், உங்க பிள்ளைகள் அவருக்கு முக்கியம், உங்கள் மனைவி, உங்க கணவன் அவருக்கு முக்கியம், உங்களுடைய பொருளாதாரம் அவருக்கு முக்கியம். நீங்க நல்லா வாழ்ந்திருக்கணும். நீங்க அசிங்கப்படுறதையோ, அவமானப்படுறதையோ, நீங்க ஒதுக்கப்படுறதையோ, நீங்க கேவலப்பட்டு நிற்கிறதையோ ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். 15,000 பேர் பாதாளம் பூமி பழக்கம் உள்ள போயிடுவாங்க. ஏன் ஆண்டவர் ஏன் திரும்ப திரும்ப கோபத்துல பேசுறாரு எனக்கு தெரியல. நேற்றும் அப்படிதான் பேசினார், இன்னைக்கும் பேசுறாரு. ஏன் பேசுறாரு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் ஒருவேளை நீங்க ஊழியக்காருக்கு ஒரு விதமா யாராவது நின்னீங்கன்னா, தயவு செய்து ஓடி வந்துருங்க. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஓடி வந்துருங்க. அது செய்யாதீங்க தயவு செய்து. அந்தந்த ஊழியக்காரங்க அவங்க ஆண்டவரிடத்துல கணக்கு கொடுத்துப்பாங்க. நீங்க அவங்களுக்காக அவங்க எதிராகவோ எதுவும் நிற்காதீங்க. பூமி பிளக்குங்க, கஷ்டம். ஆனா ஒண்ணு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பலர் பார்க்கும்படியா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. எத? துளிர்த்த கோல, பூத்த கோல, பழங்களை, வாதுமை பழங்களை விட்ட கோலை 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த செஞ்சுரியில இருக்கிறோம், கிட்டத்தட்ட நாமும் கூட பார்க்கும்படியா, இன்றைக்கும் இஸ்ரவேலில ஜனங்கள் பார்க்கும்படியா இதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாது. அவர் வைராக்கியம் உள்ளவர், அவர் பயங்கர வைராக்கியம் உள்ளவர். அவர் கோபப்பட்டானா நம்ம தாங்கவே முடியாது. எனவே நாம தினந்தோறும் ஆரோனை போல தாழ்மையோடு கூட பேசாமல் இருக்கணும். நிறைய காரியங்களில ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. எல்லா பதிலும் எப்படி இருக்கணும்? நம்முடைய செய்கைகளில் இருக்கணும். ஜனங்களுக்காக வேலை செய்கிறதுல இருக்கணும், ஊழியம் செய்கிறதுல இருக்கணும், ஆத்தும அறுவடைக்காக இருக்கணும், அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கணும், அவர்களுக்காகவே வாழணும். அப்படி வாழும் பொழுது நிச்சயம் கர்த்தர் ஆரோனின் ஆசீர்வாதங்கள் நம் தலைமையில் வைப்பார்.
நாளைக்கு அந்த ஆரோனின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட தைலத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவை, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களையும் அழைத்து ஆரோனை போல அந்த உன்னதமான ஊழியத்திற்காக அழைத்து கொண்டிருக்கிறீர். இந்த 3 நாட்களாக அந்த அழைப்பை தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த அழைத்த என் ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்வீர் என்பதை தான் நான் இந்த நெகட்டிவான காரியங்களை நான் ஆவியானவர் வழியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அவர் எப்படி வைராக்கியம் கொண்டு செயல்படுகிறார் என்பதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் குடும்பத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, தேவைகளுக்காக ஆண்டவர் செய்வதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவளுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இந்த ஆரோனின் அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளிலும் கடந்து போகட்டும். நாங்கள் ஆரோனை போல உமக்கு கொடுக்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக, உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, திறப்பில் நிற்கிறவர்களாக, தாங்க மோசே கைகளை தாங்கினது போல இந்த ஊழியத்தை தாங்கும்படியான கிருபையை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.